2026 குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி இருங்க? முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி சும்மா இருங்க. சும்மா இருப்பதே சுகம். அப்படிதான் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் உங்களுக்கு சனியும் செவ்வாயும் பயணத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவனுக்கு நான் ஜாமீன் கொடுக்கறது, அடுத்தவனுக்கு நான் சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு என்ன நேரமோ அதை பாருங்கள். அதுலேயும் 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு வரும்போது சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நல்லது சார். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நம்ம குடும்பத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ தான் நம்ம பெருமை அவங்களுக்கு தெரியும். ஐயோ அவர் இருந்தார்னா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பார். இன்றைக்கி யாரும் இல்லை என்னை கேட்குறதுக்கு. ஆகவே சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருவான். கும்பராசிக்காரர்கள் மிக கவனமாக இருந்தால் மிக நேர்த்தியாக வாழலாம். இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடணும். அதை பண்ணவே விடமாட்டான். 1008 பிரச்சனைகள் அந்த கோயில் பக்கமே போக விடமாட்டான். அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன். கருப்பு திராட்சை ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 4 திராட்சை எடுத்துங்க. 3 சுற்று தலையை சுற்றி காகத்துக்கு வைங்க. காகத்துக்கு மருந்து, உங்களுக்கு விருந்து. இந்த சனீஸ்வரரும் ஒன்றும் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் குரு பார்வை இல்லைனாலும் கவலை இல்லை. மொத்தத்தில் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டு.